சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்மையை புரிய வச்சது மட்டும் இல்லாமல் பூஜை செய்ய வந்த அந்த அம்மாவும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ரோகிணி தான். அவங்க சொல்லி தான் உங்கள் வீட்டுக்கு வந்து இப்படி நான் வந்து பொய் சொன்னேன், உங்கள் மருமக மீனாவால் தான் பிரச்சனை வரும் அப்படின்னு ரோகிணி தான் இப்படிலாம் பணம் கொடுத்து பொய் சொல்ல சொன்னாங்க. நானும் அவங்க பேச்சை கேட்டு பொய் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ இப்படி வசமாக மாட்டிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. அதான் உங்கள் நகையெல்லாம் கிடச்சிருச்சுல்ல, இதுக்கு மேலே வந்து நான் மன்னிப்பு கேட்டுடுறேன், நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேசிடுவீங்க, ரோகிணி தான் பொய் சொல்லி எங்கள் எல்லாரையும் ஏமாத்தினாங்க. இப்போ ரோகிணி பேச்சை கேட்டு நீங்களும் வந்து பொய் சொல்லியிருக்கீங்க, எங்கள் எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க. ஆனால் உண்மையை சொல்லிட்டேன், உடனே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு வேறு சொல்லிகிட்ருக்கீங்க. நாங்களும் பொறுமையாக இருக்கணுமா? பார்த்தீங்களா அத்தை, ரோகிணியால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. நான் தான் இந்த வீட்டில் பிரச்சனை செய்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்க, என்னால் தான் பிரச்சனை வரும்னு நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பேசுனீங்கல்ல, இப்போ உங்களுக்கு உண்மை என்னென்னு புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணியா இப்படிலாம் வந்து செஞ்சுருக்கா, ரோகிணியே அப்படிலாம் பொய் சொல்ல வச்சுருக்கா அப்படின்னு மனோஜ் மட்டும் இல்லை விஜயாவும் பேரதிர்ச்சியோடு இருக்கும்போது உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன விஜயா ரொம்ப யோசிக்கிற, அதான் இந்த அம்மா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்களே, ரோகிணி தான் பணம் கொடுத்து இப்படிலாம் பொய் சொல்ல வச்சாங்கன்னு, இதுக்கு மேலே உனக்கு சந்தேகம் வேறு வருதா அப்படின்னு சொல்லும்போது, சந்தேகப்படலைங்க, இந்த ரோகிணி ஏங்க திருந்தவே மாட்டிக்கிறா, எதுக்கு நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லும்போது, உண்மை தெரிஞ்சிருச்சுல, மீனாவால் இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீ நம்பணும். நீ பேசின பேச்சால், நீ செஞ்ச பிரச்சனையால் பாவம் மீனா அவங்க அம்மா வீட்டில் தானே இத்தனை நாள் இருந்திருக்கா, இப்போவே மீனா கிட்ட எல்லாரும் முன்னாடி நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க, நான் மன்னிப்பு கேட்கணுமா, எதுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த அம்மா வந்து பொய் சொல்லிட்டாங்க, நீயும் இவங்க பேசுகிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி மீனா கிட்ட பிரச்சனை செஞ்சல, அது எல்லாமே தப்பு தானே, அப்போ மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும். என்ன விஜயா ரொம்ப யோசிக்கிற, நீ மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கல, அப்புறம் நீயும் மனோஜும் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நானும் பேச வேண்டியதாக இருக்கும், பரவாயில்லையான்னு சொல்லும்போது, அது எப்படிங்க, இந்த வீடு என்னுடைய வீடு, நீங்கள் எப்படி இப்படிலாம் பேச முடியும்னு சொல்லும்போது, இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. வேண்டாங்க, நான் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறேன், மீனா நம்ம வீட்லேயே இருக்கட்டும் போதுமா அப்படின்னு எல்லார் முன்னாடியும் மீனா கிட்ட விஜயா மன்னிப்பு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பொய் சொன்ன அந்த அம்மாவையும் வெளுத்து வாங்குறாங்க விஜயா. என்னை மன்னிச்சிருங்கம்மா, இந்த வீட்டில் பொறுப்பான மருமக மீனா வந்து உங்கள் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, நான் தான் ரோகிணியால் போய் சொல்லிட்டேன், மீனாவால் எந்த பிரச்சனையும் வராதுமா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இப்போ மீனாவை பாராட்டி பேசுகிறீங்க, ஆனால் அன்னைக்கு நீங்கள் வந்து பேசுனது எல்லாமே உண்மைன்னு நம்பி நாங்கள் எல்லோரும் ஏமாந்து போயிட்டோம், இவங்களை சும்மா விடக்கூடாது முத்து, உடனே போலீஸை வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம்மா, நீங்கள் போலீஸ்கிட்ட என்னை வசமாக மாட்டி விட்டுறாதீங்கம்மா அப்படின்னு அந்த அம்மா எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே விஜயா ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. பார்த்தீங்களா, மீனா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், ஆனால் ரோகிணியால் தானேங்க எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு, மீனாவை எல்லாரும் பாராட்டி பேசுகிறீங்க, ஆனால் நான் மீனா முத்துன்னு எல்லாரும் முன்னாடி இப்போ தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன், ரோகிணி திட்டம் போட்டு இப்படி எல்லாரும் ஏமாத்திட்டால, ரோகிணியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோவமாக இருக்காங்க விஜயா. சீதா முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் உதவி செய்யலைன்னா இந்த நகை எனக்கு திருப்பி கிடச்சிருக்காது மாமா, அது மட்டும் இல்லாமல் நான் மறுபடியும் அருண் வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சீதா அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே இங்கே சந்திரா சொல்கிறாங்க, முத்து மாப்பிள்ள உண்மையை கண்டுபிடிச்சதுனால இனி மீனா உங்கள் வீட்டில் தானே இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அத்தை நீங்கள் ஏன் மீனாவை பற்றி யோசிக்கிறீங்க, மீனா இனி எப்பையும் எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க, மீனாவை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அத்தை, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறேன் மாப்பிள்ள, ஏன்னா நீங்கள் வந்து மீனாவுக்கு மட்டும் உதவி செய்யலை, எங்கள் குடும்பத்துக்கு எப்பயுமே வந்து உதவி செய்கிறீங்க, சீதாவுக்கு வந்த பிரச்சனையிலேருந்து சீதாவுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, மீனாவை மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக உண்மையை கண்டுபிடிச்சிருக்கீங்க, முத்து மாப்பிள்ள நான் உங்ககிட்ட தான் நன்றி சொல்லணும், நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு அழுதுகிட்டே சந்திரா பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, என்ன சம்மந்தி நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்க, மீனா எங்கள் வீட்டு மருமக, மீனாவை நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்போம், இனி விஜயா தேவையில்லாமல் மீனா கிட்ட பிரச்சனை செஞ்சால் மீனாவுக்காக விஜயா கிட்ட நானே பதில் பேசுவேன், நீங்கள் கவலைப்படாமல் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே சத்யா எல்லாரும் சந்தோஷமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் மனோஜ் வந்து, என்னம்மா அப்பா வந்து மீனாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, பூஜை செய்ய வந்த இந்த அம்மாவும் ரோகிணி பேச்சை கேட்டுட்டு பொய் சொல்லியிருக்காங்க, என் கடைக்கு வந்து அவங்க பேசுனது எல்லாமே உண்மைன்னு நான் நம்பினேன், ஆனால் இந்த ரோகிணி தான் இந்த அம்மாவை இப்படி பொய் சொல்ல வச்சுருப்பான்னு நான் நினைக்கவே இல்லைம்மா,
ரோகிணி கண்டிப்பாக என் கடைக்கு வருவாள்ல, அப்போ நான் ரோகிணி கிட்ட கண்டிப்பாக இந்த பிரச்சனையை பற்றி பேசுவேன், கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பேன் அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. நான் மட்டும் என்ன மனோஜ், இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. மறுபடியும் மீனா நம்ம வீட்டுக்கு வருவான்னு நான் நினைக்கவே இல்லை. முத்து உண்மையை கண்டுபிடிச்சி மீனா இந்த வீட்டில் தான் இருப்பான்னு பேசுனது மட்டும் இல்லாமல் மீனா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன்ல. இப்படி எல்லார் முன்னாடியும் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது நான் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பேன். ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணமே ரோகிணி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை பார்க்கணும், ரோகிணி கிட்ட கண்டிப்பாக பேசியே ஆகணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் பொறுமையாக இருங்கம்மா, கண்டிப்பாக ரோகிணி செஞ்ச இந்த பிரச்சனைக்காக ரோகிணிக்கு நம்ம சரியான பதில் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல ரோகிணி எங்கே தங்கியிருக்கா, எங்கே இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரோகிணி உன்னை பார்க்க வந்தானா நீ தான் ரோகிணி கிட்ட பேசி உண்மையை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா நீ என்கிட்ட சொல்லு, நானும் ரோகிணியை போய் பார்க்குறேன். ரோகிணி செஞ்ச பிரச்சனைக்கு நான் ரோகிணியை சும்மா விட போகிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. கண்டிப்பாம்மா, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ரோகிணி இப்படிலாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. ரோகிணியால் என்னுடைய பிஸ்னஸில் தான் பிரச்சனை வருதுன்னா, இப்போ அந்த ரோகிணியால் மீனா கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கீங்க. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதில் வீட்டில் எல்லாரும் மீனாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. மீனா இனி இந்த வீட்டில் தான் இருப்பான்னு மீனாவை ரொம்ப பெருமையாக பேசுகிறான் இந்த முத்து. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு மனோஜ். எல்லாரும் மீனா கிட்டே என்னை மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற ரோகிணியை கண்டிப்பாக நான் பார்த்து பேசியே ஆகணும். ரோகிணி இப்படி என்னை தலகுனியை வச்சிட்டல, என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க விஜயா. முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் வசமாக மாட்டிக்கிட்டு அந்த அம்மா என்ன செய்யணும் தெரியாமல் சிந்தாமணியை பார்க்கறதுக்காக சிந்தாமணி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. சிந்தாமணி அந்த அம்மாவை பார்த்த உடனே பேரதிர்ச்சியோட கேள்வி கேட்குறாங்க. என்ன, இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன சிந்தாமணி மேடம், உங்களுக்கு நடந்த உண்மை எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, என்ன நடந்துச்சு, எனக்கு இப்போ தான் நிறைய வேலைலாம் வந்திருக்கு, டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கிடச்சிருக்குன்னு என் வேலையை பார்த்துட்ருக்கேன். ஆனால் என்னை பார்க்கறதுக்காக வந்த நீங்கள் எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனைனா உடனே பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மேடம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. முத்துவும் மீனாவும் வந்து நான் தான் அவங்க வீட்டில் பொய் சொன்னேன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, சீதாவோட நகையை நான் எடுத்துகிட்டு போனதால் அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து என்னை அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் நானும் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அப்போ நீங்கள் விஜயா வீட்டில் பொய் சொன்னதெல்லாம் விஜயாவுக்கு தெரியுமா, நான் தான் இப்படிலாம் பேச வச்சேன்ற உண்மையை சொல்லிட்டீங்களா அப்படின்னு ரொம்ப பதட்டமாக கேட்கும்போது, என்ன மேடம் இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பதட்டமாக கேள்வி கேட்குறீங்க, அது எப்படி, நீங்கள் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம்னு எப்படி சொல்ல முடியும், நீங்கள் தான் நான் கேட்குறப்பெல்லாம் நிறைய பணம் கொடுக்குறீங்கல்ல, அது எப்படி உங்களை பற்றி நான் சொல்ல முடியும், அதனால் நீங்கள் சொன்ன மாதிரியே ரோகிணி தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம், ரோகிணி பேச்சை கேட்டு தான் உங்கள் வீட்டுக்கு பொய் சொன்னேன் அப்படின்னு அங்கே விஜயா முன்னாடி சொல்லிட்டேன். அவங்க எல்லாரும் என்னை பலார்னு வெளுத்து வாங்கிட்டாங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் எதுக்கு என்னை தேடி வந்த, எதுக்கு என் வீட்டுக்கு வந்த, இப்போ மறுபடியும் முத்துவும் மீனாவும் நீ என்கிட்ட பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா எனக்கும் பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லும்போது, என்ன மேடம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கேன், நீங்கள் என்னடானா, ஏன் உங்களை பற்றி நான் சொல்லியிருந்தா அப்புறம் கண்டிப்பாக விஜயா உங்களை சும்மா விட்டுருப்பாங்களா, உங்களுக்கு தான் விஜயாவை பற்றி தெரியுமே, உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த அம்மாவை சும்மா விடக்கூடாது, இவங்களை போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னு எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க. எப்படியும் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டதால் உங்களை பார்க்க வர முடிஞ்சுது, இல்லைனா நீங்கள் எனக்கு உதவி செய்கிறதுக்காக தான் வந்திருக்கணும். ஆனாலும் நான் உங்களை பற்றின உண்மையை சொல்லவே இல்லை மேடம், அதுக்காக தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக இப்போ என்னை பார்த்து பேசிட்டு போகிறதுக்கு வந்திருக்கீங்க, நல்ல வேலை என்னை பற்றின உண்மையை நீங்கள் விஜயா கிட்டேயும் முத்து மீனான்னு யார்கிட்டையும் சொல்லலை, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இல்லைனா முத்து மீனாவால் எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும். இப்போ தான் என்னுடைய வேலையை சரியாக செய்ய ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடைக்குது, இதில் பிரச்சனை வந்திருந்தா என்னால் இந்த பிரச்சனையை சமாளிச்சிருக்க முடியாது, நல்ல வேலை என்னை பற்றின உண்மையை சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், ஏன்னா இப்போ தான் முத்து மீனா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன், இனி என்னுடைய வேலையை என்னால் பொறுப்பாக செய்ய முடியாது, அதனால் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் என் குடும்பத்தை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ உண்மையாகவே எனக்கு உதவி செஞ்சுருக்க, எப்படியோ அந்த ரோகிணியால் தான் பிரச்சனை வந்திருக்குன்னு என்னை பற்றி சொல்லாமல் ரோகிணி தான் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டு வந்தல்ல, அதுக்காகவே உனக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சந்தோஷமாக அந்த அம்மாவுக்கு பணம் கொடுக்குறாங்க. இனியும் நீ கவனமாக இருக்கணும், பொறுப்பாக உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நான் சொன்னேன்
வெளியூருக்கு போயிரு, இங்கே இருக்காதன்னு. நீ தான் என் பேச்சை கேட்கல, அதனால தான் முத்து மீனா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட. இனி ரோகிணிக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாது, நீ கவனமாக இருக்கணும், புரியுதுல்ல? அப்பப்போ வந்து இப்படி பணம் கேட்டுக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்ட பணத்தை கொடுத்து உடனே அங்கேருந்து அனுப்பிடுறாங்க சிந்தாமணி. சிந்தாமணி யோசிக்கிறாங்க, பரவாயில்ல, எப்படியோ இந்த பிரச்சனைக்கு காரணம் ரோகிணி தான் அப்படின்னு விஜயா வீட்டில் எல்லாருமே நினைப்பாங்க. இனி விஜயா கண்டிப்பாக ரோகிணிக்கு பிரச்சனை செய்யணும்னு யோசிப்பாங்க. ஆனால் என்னை பற்றின உண்மை விஜயாவுக்கு தெரியாது. நானும் விஜயாவை ஏமாத்திட்டு இருக்கேன்ற உண்மை தெரிஞ்ச அவ்வளவுதான், விஜயா என்னை சும்மா விட மாட்டாங்க. இனி நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக விஜயாவை போய் பார்க்கணும். விஜயா என்ன யோசிக்கிறாங்கன்ற உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வேலையை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி எப்பயும் போல விஜயா கிட்ட பேசுறதுக்காக பார்வதி வீட்டுக்கு கிளம்புறாங்க. மீனா வீட்டுக்கு வந்ததால பொறுப்பாக வீட்டில் இருக்க ஒவ்வொரு வேலையவும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, மீனா நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஏன்னா எங்கள் எல்லாரையும் நீ நல்லா பார்த்துக்கிற. இங்கே நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனப்ப விஜயா சரியாக சமைச்சு கொடுக்காம வீட்டில் இருக்க பொறுப்பான வேலையெல்லாம் பார்க்காம என்ன செய்யணும் ரொம்பவே குழப்பத்தில் இருந்தா. ஆனால் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாம் சரியாக எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க. அது மட்டும் இல்லாமல் நீ வந்ததுக்கப்புறமா தான் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் மாமா, என்னால் பிரச்சனை வராதுன்னு தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். ஆனால் இப்போ தான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் எப்படி எங்கள் அம்மா வீட்டில் இருக்க முடியும்? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லும்போது, நீ இப்படி கிச்சனில் இருக்க வேலையவே பார்த்துட்டு இருந்தா பூக்கடைக்கு எப்போதாம்மா கிளம்புவ? உனக்கும் நிறைய வேலை இருக்கும்ல, நீ கிளம்புமா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. அந்த சமயம் இங்கே விஜயா வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. விஜயா சொல்கிறாங்க, நான் பார்வதி வீட்டுக்கு கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா, என்ன சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதானு சொல்லும்போது, இல்லைங்க, பார்வதி கிட்ட நிறைய பேசணும். இந்த ரோகிணி எங்கே தான் இருக்கான்ற உண்மையை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரோகிணியால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. உங்கள் மருமக மீனா கிட்டலாம் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன்ல, அப்புறம் எப்படிங்க ரோகிணியை சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு நான் நினைக்கவே இல்லையே, அப்புறம் எதுக்கு தான் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, போதும் போதும், நீ எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும், நல்ல பேர் வாங்கணும்னு நினப்ப. ஆனால் எனக்கு இப்போ வந்து ரோகிணியை பார்த்து பேசணும்னு மட்டும்தான் தோணுது. நான் பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு சீக்கிரமாகவே நம்ம மனோஜுக்கு டிவோர்ஸ் வாங்குற வேலையை பார்ப்போம். அதை விட்டுட்டு நீ ரோகிணியை பார்க்கணும், பிரச்சனை செய்யணும்னு நினச்சா அதுக்கப்புறம் ரோகிணி தேவையில்லாமல் நம்ம குடும்பத்தை மறுபடியும் ஏமாற்றணும்னு நினச்ச ரோகிணி இன்னும் என்னென்ன திட்டம் போட்டுட்ருக்காங்கன்னு தெரியல. நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் விஜயா. இங்கே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கணும், அதுக்கப்புறமா நம்ம இந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கலான்னு சொல்லும்போது, சரிங்க. எல்லாரும் மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க. ஆனால் என் நிலமையை பார்த்தீங்களா? இந்த ரோகிணி நம்ம வீட்டில் இல்லை, ரோகிணியை என் மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்கிறேன். ஆனால் ரோகிணி இப்படி பிரச்சனை செய்கிறாளே, இப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கண்டிப்பாக ரோகிணி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி செஞ்ச பிரச்சனைக்கு ரோகிணிக்கிட்ட நான் நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்குங்க. ரோகிணியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஆமாப்பா, அம்மா சொல்கிறதும் சரிதானே, எப்படியாவது மனோஜுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் ரோகிணி இந்த வீட்டில் இல்லைனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து பார்லலம்மா என்ன தான் திட்டம் போடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜ் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஏன்னா ரோகிணியை பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் மீனாவும் முத்துவும் தேவையில்லாமல் வந்து என்ன தான் ரொம்பவே ஏளனமாக பேசுவாங்க. இந்த ரோகிணியால் எல்லாரும் முன்னாடி நான் தான் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் கடைக்கு கிளம்பிடுறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, சரி, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிருச்சு. இனி விஜயாத்தை ஏற்கனவே ரொம்ப கோபமாக இருக்காங்க. ரோகிணியை பற்றி நம்ம தேவையில்லாமல் பேச வேண்டாங்க. நம்ம வேலையை பொறுப்பாக பார்க்கணும், நம்ம நல்லா முன்னேறணும், நல்லா சம்பாதிக்கணும், புரியுதா? நீங்கள் சவாரிக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்துவும் தன்னுடைய வேலைக்காக கிளம்புறாரு. அந்த சமயம் மீனா யோசிக்கிறாங்க, விஜயாத்தை சொல்கிறதெல்லாம் சரிதான். ரோகிணி இப்போ இந்த வீட்டில் இல்லை, ஆனால் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க இப்போ என்ன தான் திட்டம் போடுறாங்கன்னு வேற தெரியல. அதனால ரோகிணி எப்படியும் நம்மளை பார்க்க நம்ம பூக்கடைக்கு வருவாங்க. அந்த சமயம் ரோகிணிக்கு சரியான பாடம் புகட்டணும். ரோகிணி இனியாவது திருந்தி அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினச்சா ரோகிணி திருந்தவே மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு இங்கே விஜயா மட்டும் இல்லாமல் மீனாவும் ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. பார்வதி வீட்டுக்கு வந்த விஜயா பார்வதி கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. பார்வதி, இந்த ரோகிணி மறுபடியும் இப்படி எங்களை ஏமாத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை. வீட்டுக்கு பூஜை செய்ய வந்த அந்த அம்மா ரோகிணி பேச்சை கேட்டு பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மீனாவால் தான் பிரச்சனை வரும்னு அவங்க சொன்னது எல்லாமே பொய் தானா? அப்போ அவங்கள நம்பி நீ ஏமாந்து போயிட்டியா? ஆமாம், அந்த அம்மாவை சிந்தாமணி தானே அனுப்புனதா சொன்னேன். அப்புறம் எப்படி அவங்க ரோகிணி தான் வந்து இப்படி பொய் சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னதை நீ இன்னும் நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது,
என்ன பார்வதி இப்படி பேசுற? அந்த அம்மா ரொம்ப தெளிவா சொன்னாங்களே! ரோகிணி தான் பொய் சொல்ல சொன்னாங்க. எப்படி அந்த வீட்டுக்கு நான் மருமகளா போகணும்னு ரோகிணி நினைக்கிறாங்க. அவங்க பணம் குடுத்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே வந்து பொய் சொல்லிட்டேன். அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப தெளிவா சொன்னாங்களே! இந்த பிரச்சனைக்கும் சிந்தாமணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அப்படி சிந்தாமணியால தான் பிரச்சனை வந்திருந்தா, அந்த அம்மா சிந்தாமணிய பத்தி பேசியிருப்பாங்கல்ல. மனோஜுக்கு நான் தான் ரோகிணிய கல்யாணம் பண்ணி வச்சேன். ரோகிணி தான் என் வீட்டுக்கு மூத்த மருமகளா வரணும்னு நெனச்சேன். ஆனா அந்த ரோகிணியால இப்ப மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரோகிணி அந்த அம்மாகிட்ட பணம் குடுத்து இப்படி பேச வச்சிருக்காங்க. நானும் அந்த அம்மா பேசினதெல்லாம் உண்மைன்னு நம்பி, அவங்க பேச்ச கேட்டு மீனாவால தான் பிரச்சனை வருதுன்னு தேவையில்லாம பிரச்சனை செஞ்சுட்டேன். இப்ப பாரு, மீனா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, "என்ன விஜயா, மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டியா? அப்ப மீனாவ மருமகளா ஏத்துக்கிட்டியா? மீனா மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன? எதுக்காக இவ்ளோ சந்தோஷமா கேள்வி கேட்குற பார்வதி? ஆமா, மீனா இப்ப எங்க வீட்ல தான் இருக்கா. ரோகிணி செஞ்ச பிரச்சனையால எல்லார் முன்னாடியும் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன். நான் தான் எல்லார் முன்னாடியும் பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கேன். இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னை ஏமாத்துன ரோகிணி இப்ப என் வீட்ல உள்ள எல்லாரும் ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கானா? ரோகிணி திருந்தவே இல்ல. ஆனா அந்த ரோகிணி இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா ரோகிணிய பார்த்து கண்டிப்பா நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, "என்ன விஜயா? அப்ப ரோகிணி மேல நீ ரொம்ப கோவமா இருக்கல்ல?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா. எவ்வளோதான் பொறுமையா இருக்க முடியும்? எப்படியாவது மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்னு நெனச்சா, கோர்ட்ல வந்து ரோகிணி பொய் சொல்லிட்டு இருக்கா. எல்லாரையும் நம்ப வைக்கணுன்றதுக்காக பொய் சொல்லி ஏமாத்துறா அந்த ரோகிணி. இப்ப மறுபடியும் இந்த அம்மாவுக்கு பணம் குடுத்து இப்படி பேச வச்சிருக்கா. பொய் சொல்ல வச்சிருக்கானா? ரோகிணி இன்னும் திருந்தவே இல்லன்னு தானே எனக்கு தோணும் பார்வதி. அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, எனக்கு என்னவோ இந்த அம்மாவ சிந்தாமணி தான் அனுப்பியிருப்பாங்கன்னு தோணுது. ஆனா நீ தான் ரோகிணி மேல ரொம்ப கோவமா இருக்கன்னு சொல்றாங்க பார்வதி. இல்ல பார்வதி, நீ வந்து புரிஞ்சுக்காம பேசுற. சிந்தாமணி என்னுடைய ஃப்ரெண்டு. அவங்களால எனக்கும் மனோஜுக்கும் ஏன் பிரச்சனை வரப்போகுது? அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அங்க சிந்தாமணி வராங்க. விஜயா மேடம், நீங்க மட்டும் தான் என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. பார்வதி, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? பார்வதி, நான் எப்பயுமே உண்மைய தான் பேசுவேன். பொய் சொல்ல மாட்டேன். விஜயா மேடம்க்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சிருக்கேன்னு நீங்களே விஜயா மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எதுக்காக அந்த அம்மா கிட்ட நான் வந்து பொய் சொல்ல வைக்கணும்? அவங்க ரோகிணி பேச்ச கேட்டு பொய் சொல்லியிருக்காங்க. எப்பயுமே விஜயா மேடம்க்கு நான் நல்லது மட்டும் தான் செய்வேன். ஆனா ரோகிணியால மறுபடியும் உங்க வீட்ல இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு விஜயா மேடம் நான் நினைக்கவே இல்ல. ஆனா பார்வதி என்னால தான் பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு நான் பிரச்சனை செய்வேனா விஜயா மேடம்னு சொல்லும்போது, சிந்தாமணி நீங்க என் ஃப்ரெண்டு. உங்கள பத்தி எனக்கு தெரியாதா? பார்வதி உங்கள புரிஞ்சுக்காம பேசுறா. ஆனா உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ரோகிணி இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா எங்க வீட்டு மருமகளா இருந்த ரோகிணி இப்படி பொய் சொல்லி ஏமாத்துவான்னு தெரியும். ஆனா மறுபடியும் இப்படி பிரச்சனை செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த அம்மா கிட்ட நெறைய பணம் குடுத்து இப்படி பொய் சொல்ல வச்சிருக்கா ரோகிணி. ஆனா ரோகிணி எங்க இருக்கான்னு தெரிஞ்சா, கண்டிப்பா ரோகிணிய நான் சும்மா விட மாட்டேன். ரோகிணி செஞ்ச பிரச்சனைக்கு ரோகிணிக்கு வந்து சரியான பதில் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. பொறுமையா இருங்க விஜயா மேடம். எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? நானே ரோகிணி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு உண்மைய சொல்றேன். அப்புறம் நீங்க ரோகிணி கிட்ட தெளிவா பேசிருங்க. இப்ப எதுக்கு விஜயா மேடம் இவ்ளோ கோவப்படுறீங்கன்னு கேட்கும்போது, "பாத்தியா பார்வதி, சிந்தாமணி வந்ததுக்கப்புறமா எவ்வளோ ஆறுதலா பேசுறாங்கன்னு. சிந்தாமணி உண்மையாவே எனக்கு உதவி செய்றாங்க. சிந்தாமணியால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சிந்தாமணி மேல எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. ஆனா ரோகிணி தான் என்ன ரொம்ப ஏமாத்திக்கிட்டே இருக்கா. பாவம் மனோஜோட வாழ்க்கைய நெனச்சு சரியா என்னால சாப்பிட கூட முடியல. இன்னைக்கு மீனா எல்லாருக்கும் சமைச்சு வச்சிருந்தா. நான் தான் சாப்பிடாம வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப நான் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரட்டுமா விஜயா? நீ எதுக்கு சாப்பிடாம இருக்கணும்? அதான் மீனா உங்க வீட்டுக்கு வந்துட்டால. இனி பொறுப்பான மருமகளா குடும்பத்தை மீனா ரொம்ப நல்லா பார்த்துப்பா. அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? நீ எப்பயும் போல சிந்தாமணி கிட்ட பேசுறதுக்காக என் வீட்டுக்கு வந்துருவ. ஆனா குடும்பத்தை பொறுப்பா பார்த்துக்கிறது மீனா தானே?" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. "பாருங்க சிந்தாமணி, எனக்கு எவ்வளோ பிரச்சனை வருது. ஆனா எப்போ பார்த்தாலும் பார்வதி முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ரோகிணி தான்." அப்படின்னு ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா. சிந்தாமணி யோசிக்கிறாங்க, ரோகிணி எங்க இருக்காங்கன்னு விஜயாவுக்கு இப்ப தெரிய வந்தா, இங்க ரோகிணிக்கு கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். இனி நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா மேடம் நீங்க கவலைப்படாம இருங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன்ல. எனக்கு நெறைய வேலை இருக்கு. நீங்க பேசிட்டீங்கல்ல, நான் கிளம்பட்டுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "சரி, உங்களுக்கும் நெறைய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் இருக்கும். நீங்க கிளம்புங்க." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் மீனா விஜயா வீட்டுக்கு வந்துட்டாங்களே, மறுபடியும் மீனா இப்படி விஜயா வீட்டுக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே. மீனா இனி விஜயா வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சா, எப்படியோ முத்துவும் மீனா உண்மையை கண்டுபிடிச்சு, மீனாவ மறுபடியும் விஜயா வீட்டுக்கு வர வச்சுட்டான் இந்த முத்து. முத்துவ நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சேன். ஆனா மீனா மறுபடியும் விஜயா வீட்டுக்கு மருமகளா வரதுக்காக முத்து இப்படிலாம் உண்மையை கண்டுபிடிப்பாருன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு உடனே சிந்தாமணி அங்கிருந்து கிளம்புறாங்க. ரோகிணி ரொம்ப சந்தோஷமா
மனோஜை பார்க்கறதுக்காக கடைக்கு கிளம்பி வராங்க. ரோகிணி வரதை பார்த்த உடனே மனோஜ் யோசிக்கிறாரு, ரோகிணியால் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை வருது. ரோகிணி இப்போவும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. ஆனால் ரோகிணி எந்த பிரச்சனையும் செய்யாத மாதிரி என்னை பார்த்து பேசணுன்றதுக்காக என் கடைக்கு வர வந்திருக்கான்ல அப்படின்னு அங்கே ரோகிணி வந்த உடனே மனோஜ் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. என்ன இப்போ என்ன பிரச்சனை செய்கிறதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது மனோஜ், உன்னை பார்த்து பேசிட்டு போகிறதுக்காக வந்தேன், நான் எதுக்கு பிரச்சனை செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது பொய் சொல்லாத, நீ இப்படிலாம் செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது மனோஜ், நீ என்ன பேசுகிற, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது உடனே மனோஜ் நடந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு. நீ தானே பூஜை செய்ய அந்த அம்மாவை எங்கள் வீட்டுக்கு வர சொன்னது. அந்த அம்மா என் கடைக்கு ரோகிணியை தான் நீங்கள் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொன்னப்போ நான் அப்படியே நம்பினேன். ஆனால் நீ தானே அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து இப்படிலாம் பேச வச்சுருக்க. உன்னால தான் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. நீ எங்களை ஏற்கனவே ஏமாத்துனது போதாதுன்னு இப்போவும் நம்ப வச்சு ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லும்போது மனோஜ், இல்லை மனோஜ், நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. போதும், இதுக்கு மேலே பேசினேன் அவ்வளவுதான் அப்படின்னு ரோகிணியை ரொம்ப கோவமாக பலார்னு வெளுத்து வாங்குறாரு மனோஜ். மனோஜ் என்ன சொல்கிறேன்னு கேட்க, அந்த அம்மா எங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க. நீ தான் அவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து பொய் சொல்ல வச்சுருக்க. மீனா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, மீனா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இப்படி பொய் சொல்லி மீனாவை அங்கேருந்து அனுப்புறதுக்கு திட்டம் போட்டது நீ தானே. நாங்களும் அந்த அம்மா பேச்செல்லாம் கேட்டு அவங்கள ரொம்பவே நம்பிட்டோம். அவங்க உண்மையதான் சொல்கிறாங்கன்னு நாங்களும் மீனா இனி இங்கே இருக்கக்கூடாதுன்னு யோசித்தோம். ஆனால் இப்போ தானே உண்மை என்னென்னு தெரிய வருது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உங்கள் வீட்டு மூத்த மருமக ரோகிணி தானே. அந்த அம்மா ரொம்ப தெளிவாக உண்மையை சொல்லிட்டாங்க. இப்போ நான் மட்டும் இப்படி கோவமாக இருக்கல, வீட்டில் எல்லாருமே உன் மேலே ரொம்ப கோவமாக தான் இருக்காங்க. அப்புறம் என்கிட்ட பேசணுன்னு வந்தல, எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது மனோஜ், அந்த அம்மா பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியாதா. இப்போ மீனா, முத்து, ஏன் எங்கள் வீட்டில் இருக்க என் அம்மானு எல்லாரும் உன்னை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனி என்னைக்கும் அந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வர முடியாது. ஏற்கனவே உன்னை பற்றின உண்மையை சொல்லாமல் எங்களை ஏமாத்தினேன். ஏன் பொய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ இப்படிலாம் பிரச்சனை செய்றியா? அசிங்கமா இல்லை? இப்படிலாம் பிரச்சனை செஞ்சால் உன்னை நான் ஏற்றுப்பேனா? நீ செஞ்ச பிரச்சனையெல்லாம் மன்னிச்சுட்டு நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளை வரலான்னு நினைக்கிறியா அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோபமாக பேசும்போது, இல்லை மனோஜ், நீ என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. நான் பேசுகிறத நீ தான் மனோஜ் புரிஞ்சுக்கணும். உண்மையாகவே இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ பேசி இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம்னு நினைக்கிறியா? என்னைக்காவது நீ உண்மையை பேசியிருந்தா பரவாயில்ல, நீ எப்பயுமே பொய் தானே சொல்வ, உன்னை எப்படி நம்ப முடியும் அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. இனி என்னை பார்க்க நீ என் கடைக்கு வரவே கூடாது, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, எதுக்காக அந்த அம்மா இப்படி பொய் சொன்னாங்க. மனோஜ் கிட்ட தான் பேச சொன்னேன். ஆனால் விஜயாத்த வீட்டுக்கு பூஜை செய்ய அந்த அம்மாவை அனுப்புனது சிந்தாமணி தானே. ஆனால் பிரச்சனைன்னு உடனே அவங்க எதுக்கு என்னை பற்றி சொன்னாங்க, நான் தான் பிரச்சனைக்கு காரணம்னு எதுக்கு அந்த அம்மா பொய் சொன்னாங்க. ஒரு வேளை சிந்தாமணி இப்படிலாம் சொல்ல வச்சுருப்பாங்களா? ஒன்றுமே புரியலையே. சிந்தாமணியை நான் ரொம்பவே நம்புகிறேன். சிந்தாமணி எனக்கு உதவி செய்கிறாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் சிந்தாமணி மேலே எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குது. அவங்கள நானும் நம்புகிறேன். ஆனால் இப்படி என்னால் தான் பிரச்சனை வருதுன்னு மனோஜ் இவ்வளோ கோபமாக பேசிட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அழுதுகிட்டே தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வராங்க ரோகிணி. உடனே அங்கே விஜயா வீட்டுக்கு பூஜை செய்ய வந்த அந்த அம்மாவுக்கு ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க. எதுக்காக அவங்க நான் தான் இப்படி பொய் சொல்ல சொன்னேன்னு எதுக்கு எல்லார் முன்னாடியும் என்னை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்கள நான் அனுப்பவே இல்லையே. அப்புறம் எதுக்காக பொய் சொன்னாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லைனா மனோஜ் எதுக்காக இப்படி கோவப்படணும், எதுக்கு தேவையில்லாமல் பேசணும். ஏற்கனவே மனோஜும் நானும் சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க கூடாதுன்னு ஒரு பக்கம் விஜயா திட்டம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு. நான் அந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு முத்து, மீனா, ஸ்ருதின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இதில் இந்த அம்மா வேறு இப்படி பொய் சொல்லியிருக்காங்கன்னா அப்போ வீட்டில் எல்லாரும் என் மேலே தானே ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால் எதுக்காக அந்த அம்மா இப்படி பொய் சொன்னாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரிய வரணும் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே அந்த அம்மா யோசிக்கிறாங்க, எதுக்கு இந்த ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க, ஒன்றுமே புரியல. ஒரு வேளை அவங்க ஏதாவது வேலை இருக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் ரோகிணி மேடம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும்போது, என்ன நீங்கள் என்கிட்ட நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க, எனக்காக உதவி செஞ்சுருக்கீங்க. ஆனால் விஜயா வீட்டில் எல்லார்கிட்டையும் பொய் சொல்லியிருக்கீங்க. மீனாவால் தான் பிரச்சனை வரும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆனால் ரோகிணி தான் இப்படிலாம் செய்ய சொன்னாங்க, ரோகிணி தான் பணம் கொடுத்து பொய் சொல்ல வச்சாங்கன்னு எதுக்கு என்னை பற்றி இப்படி தேவையில்லாமல் பேசியிருக்கீங்க. நான் உங்களை விஜயா வீட்டுக்கு அனுப்பவும் இல்லை, பொய் சொல்ல வைக்கவும் இல்லை. இந்த பிரச்சனைக்கு காரணம் சிந்தாமணி தானே. அப்போ நீங்கள் உண்மையை சொல்லாமல் எதுக்காக இப்படிலாம் பேசுனீங்க அப்படின்னு ரோகிணி கேட்கும்போது, அப்போ ரோகிணிக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. அதான் ரோகிணி நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன செய்கிறது, சிந்தாமணிக்கிட்ட நம்ம பணம் வாங்கியிருக்கோம்.
ஆனால் சிந்தாமணியை பற்றி விஜயாவுக்கு தானே தெரியக்கூடாது. நம்ம உண்மையை ரோகிணி கிட்ட சொல்லலாம். ரோகிணி ரொம்ப நல்லவங்க, நம்ம நிலமையை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி மேடம் என்னை மன்னிச்சிடுங்க, வேற வழி இல்லாமல் தான் உங்கள் மருமக ரோகிணி தான் பொய் சொல்ல சொன்னாங்கன்னு நானும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, எதுக்காக அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, சிந்தாமணி மேடம் தான் இப்படி வந்து பேச சொன்னாங்க. ஏன்னா விஜயா வந்து சிந்தாமணியை ரொம்பவே நம்புகிறாங்க. அதனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் சிந்தாமணி தான் அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் விஜயா வந்து சிந்தாமணியை சும்மா விட மாட்டாங்க. முத்துவும் மீனாவும் ஏற்கனவே சிந்தாமணி மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகும்ல. அதனால தான் இப்போ தான் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்குது, என்னை யார்கிட்டேயும் வசமாக மாட்டி விட்டுறாதன்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லாமல் நான் உங்களை பற்றி சொல்லிட்டேன். ஆனால் சிந்தாமணி சொல்லி தான் வந்து ரோகிணியால் தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னேன். ரோகிணி சொல்லி தான் இப்படி பொய் சொன்னேன்னு நானும் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிந்தாமணி என்கிட்ட இதை பற்றியெல்லாம் சொல்லவே இல்லை, எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டாங்களா? சிந்தாமணியால் மறுபடியும் எப்படி நான் விஜயா வீட்டுக்கு போக முடியும்? சிந்தாமணி எனக்கு நல்லது செய்கிறாங்கன்னு நினச்சா எனக்கே தெரியாமல் இவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்களா? சரி, நீங்கள் சிந்தாமணிக்கு உதவி செய்கிறதுக்காக இப்படிலாம் பேசியிருக்கீங்க. ஆனால் நீங்களும் என்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கணும்ல. சிந்தாமணி சொன்ன மாதிரி நீங்கள் விஜயா வீட்டில் பேசிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் எப்படி விஜயா வீட்டுக்கு நான் மருமகளாக போக முடியும்? என் வாழ்க்கையில் சிந்தாமணியும் இப்படி ஒரு பிரச்சனை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சிந்தாமணி ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி நான் ஏமாந்து போயிட்டேனே. சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுக்கணும். சிந்தாமணி நல்ல பெயர் வாங்கணுன்றதுக்காக இப்படி விஜயாவை ஏமாத்துறதுக்காக என்ன வசமாக மாட்டி விட்டுட்டாங்க. அதனால தான் மனோஜ் என்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டிருக்காரு. எனக்கும் எதுவுமே புரியாமல் நானும் அமைதியாக இருந்தேன்ல, இப்போ புரியுது. இந்த பிரச்சனைக்கு காரணம் சிந்தாமணி. இதெல்லாம் விஜயாவுக்கு புரிய வைக்கணும். அதே மாதிரி சிந்தாமணிக்கு முதல்ல சரியான பாடம் புகட்டணும். சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுக்கணும். சிந்தாமணியால் இப்படி ஒரு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனோஜ் தேவையில்லாமல் பேசுகிறாரு, என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. ஒன்றுமே புரியாமல் நான் தான் பதில் பேசாமல் இருந்திருக்கேன். ஆனால் சிந்தாமணி செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எனக்கு வேற ஃபோன் பண்ணி வேற பேசிகிட்டு இருக்காங்கல்ல. சிந்தாமணி, நீங்கள் என்ன ஏமாத்தணும்னு நினச்சிங்க, இப்போ நானும் சரியாக உங்களுக்கு பதில் கொடுப்பேன் சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலான்னு ரோகிணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக, ரோகிணி எப்படிமா இருக்க அப்படின்னு பேசுறதுக்காக வீட்டுக்கு வர, ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, உன்னை பார்த்து பேசலாமேன்னு வந்தேன். இப்போதாம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு உன்னை பார்க்குறதுக்காக வரேன். இப்போ நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது, அதனால் எனக்கு நிறைய பணம் கிடச்சிருக்கு. என் வீட்டில் தான் இந்த பணத்தெல்லாம் வைக்க முடியாதுல்ல, அதான் இங்கே வைக்கலாமேன்னு பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க சம்பாதிச்ச பணத்தை அங்கே வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. உடனே ரோகிணி, இந்த பணம் நம்ம வீட்டிலே இருக்கட்டும், அப்பப்போ நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமேன்னு சொல்லும்போது, ரோகிணி இந்த வீடும் என்னுடைய வீடு தாம்மா, நீ தான் இங்கே தங்கியிருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியுது, இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. பரவாயில்ல ரோகிணி, உன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதான் நம்ம பிஸ்னஸ்க்காக நிறைய பேர் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க, அதனால் அவங்கள நம்பி இவ்வளோ பணத்தை என் வீட்டில் வைக்க முடியாதுமா. ஆனால் ரோகிணி, நான் உன்னை நம்பலாம். நீ வந்து என் பேச்சை கேட்ப, அதே மாதிரி நானும் உனக்கு நிறைய உதவி செய்கிறல்ல, உன்னை நம்பிதாம்மா இவ்வளோ பணத்தை இங்கே வச்சுட்டு போகிறேன், நீ தான் பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்லும்போது ரோகிணி யோசிக்கிறாங்க. பரவாயில்லையே, என்னை நம்பி இவ்வளோ பணம் கொண்டு வந்து வைக்கிறீங்களா? பரவாயில்ல, அப்போ இந்த பணம் இனி என்னுடைய பணம். ரோகிணி யோசிக்கிறாங்க, சிந்தாமணி எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க, என்னை மட்டுமா ஏமாத்திருக்காங்க, விஜயா வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்தணுன்றதுக்காக பிரச்சனைக்கு காரணமே ரோகிணி தான் அப்படின்னு அந்த அம்மாவை பொய் சொல்ல வச்சுருக்காங்கல்ல. சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் சிந்தாமணி என்னை தேடி வருவாங்க, இவ்வளோ பணத்தை என் வீட்டில் வைப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே. சிந்தாமணி, என்னை நம்பி இந்த பணத்தை நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி ரோகிணி, அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன், நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாள் சிந்தாமணிக்கிட்ட பணம் வேணும்னு கேட்டு பணத்தை வாங்கிட்டு இருந்தேன், ஆனால் இனி சிந்தாமணியோட பணம் என் வீட்டில் தான் இருக்குது. அதனால் உடனே பார்லர் ஆரம்பிக்க முடியும், புதுசாக என்னால் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும், என் வாழ்க்கையை என்னால் பார்த்துக்க முடியும். இத்தனை நாள் மனோஜ் கண்டிப்பாக என்னை புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், ஆனால் மனோஜ் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாருன்னு தெரிஞ்சிருந்தோம். அவர்கிட்ட எதுக்கு இனி பேசணும், இனி மனோஜை பற்றி யோசிக்காமல் என் வாழ்க்கையை பற்றி யோசிச்சாதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க. அந்த சமயம் கிறிஷை கூப்பிட்டு வராங்க, கிறிஷோட பாட்டி. என்ன ரோகிணி, சிந்தாமணி வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நம்ம ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்போ வந்து உடனே இப்படி பேசினா எப்படின்னு கேட்கும்போது, அம்மா நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கம்மா,
நமக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து ரோகிணி தன்னுடைய அம்மா கிட்ட வந்து அஹ், வந்து இவ்வளோ பணம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு, எப்படின்னு கேட்ட உடனே சிந்தாமணி கொடுத்தாங்கம்மான்னு சொல்லும்போது, சிந்தாமணியா? அது எப்படி இவ்வளோ பணம் கொடுப்பாங்கன்னு கேட்கும்போது, என்னை நம்பி கொடுத்துருக்காங்கம்மா. ஆனால் சிந்தாமணியால் எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இனி என் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்காக நான் எவ்வளவோ யோசிக்கணும். ஆனால் சிந்தாமணி என்னை நம்பி இந்த பணத்தை கொடுத்துருக்காங்கல்ல, அதனால இனி என் பையன் கிறிஷ் தான் முக்கியம்னு இங்கேருந்து கிளம்பலான்னு முடிவெடுத்துட்டேன்னு சொல்லும்போது, நீ உண்மையை தான் சொல்கிறியா? ஏற்கனவே உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்படியாவது விஜயா வீட்டுக்கு மருமகளாக போகணும்னு நீ நினைக்கிற. இதுக்கிடையில இப்படி யோசனை பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்கும்போது, அம்மா நான் சொல்கிறத கேளுங்க, உடனே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரோகிணியை நம்பி கொடுத்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே சிந்தாமணி அடுத்த நாள் ரோகிணியை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனால் வீட்டில் ரோகிணி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, என்ன சிந்தாமணி மேடம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லை ரோகிணி, உங்களை பார்க்க தான் வந்தேன். ஆனால் என்ன நீங்கள் வீட்டில் இல்லையான்னு கேட்கும்போது, எப்படி உங்கள் வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, எங்கே போயிருக்கீங்க, எப்போ வருவீங்கன்னு கேட்கும்போது, என்ன சிந்தாமணி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க? சொல்லப்போனால் நான் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். ஏன்னா விஜயா வீட்டுக்கு பூஜை செய்ய வந்த அந்த அம்மா உங்கள் பேச்சை கேட்டு பொய் சொல்லியிருக்காங்கல்ல, என்ன வசமாக மாட்டி விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, போதும் சிந்தாமணி, இனி என்னை ஏமாத்துனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு ரோகிணி பேசுகிறாங்க. ரோகிணி இப்போ எங்கே இருக்கீங்க? உங்களை நம்பி நான் நிறைய பணம் கொடுத்துருக்கேன். அந்த பணம் என் வீட்டில் தானே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அந்த பணம் என்னுடைய பணம் என்கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. என்ன ரோகிணி இப்படி என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் என்னை ஏமாத்தலை, நீங்கள் வந்து விஜயாவை நம்ப வைக்கிறதுக்காக விஜயா உங்களை புரிஞ்சுக்கணும், ஆனால் என்றைக்குமே விஜயா வீட்டுக்கு நான் மருமகளாக வரக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் வந்து பொய் சொல்லலை, என்னை ஏமாத்தலை, என்னை வசமாக மாட்டி விட்டுட்டீங்கல்ல, அப்புறம் நானும் உங்களுக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டாமா? நீங்கள் உண்மையாகவே எனக்கு உதவி செய்கிறீங்கன்னு நினச்சி இத்தனை நாள் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், உங்களை ரொம்பவே நம்பினேன். ஆனால் இப்போ தானே தெரிய வந்திருக்கு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக விஜயா வீட்டில் எல்லார்கிட்டேயும் என்னை பற்றி சொல்லியிருக்கீங்கல்ல, நான் தான் இப்படி அந்த அம்மாவை பொய் சொல்ல வச்சேன்னு என்னை மாட்டி விட்டுட்டீங்கல்ல, அதனால் மனோஜ் வந்து என்னை புரிஞ்சுக்காமல் பேசிட்டாரு. இனி என்னைக்கும் என் வீட்டுக்கு நீ வரவே முடியாதுன்னு மனோஜ் வந்து என்ன கேள்வி கேட்குறாரு. மனோஜே இவ்வளோ கோவமாக இருக்கும்போது இனி விஜயா மனசு மாறி என்னை மருமகளை ஏற்றுப்பாங்களா என்ன? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரியும். ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி இப்படி ஒரு பிரச்சனை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நினச்சேன். அந்த சமயம்தான் என்னை நம்பி இவ்வளோ பணத்தை என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க. அப்போவே யோசனை பண்ணேன், இங்கே சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு உடனே அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் ரோகிணி, நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க? எனக்கு என்னுடைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி தான் எனக்கு நான் நினச்ச என்னுடைய வாழ்க்கை எனக்கும் கிடைக்கணும். ஆனால் நீங்கள் தான் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை செஞ்சிட்டீங்கல்ல, நீங்கள் தான் பொய் சொல்லியிருக்கீங்க, விஜயாவை ஏமாத்திருக்கீங்க. ஆனால் விஜயா மனோஜன் எல்லாரும் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஏன்னா நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க. விஜயா வந்து என்னை மருமகளாக ஏற்றுக்கவே கூடாதுன்றதுக்காக என்னை நம்ப வச்சு ஏமாத்துறீங்கல்ல, அதனால தான் இப்போ நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி என்னை மன்னிச்சிரு, நான் வேணும்னா விஜயா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இனி நீங்கள் உண்மையை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, இனி இந்த பணம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த பணம் என்னுடைய பணம். நானும் புதுசாக பார்லர் ஆரம்பிக்க போகிறேன், என் வாழ்க்கையை ரொம்ப நல்லா பார்த்துக்க போகிறேன். என்னை ஏமாற்றணும்னு திட்டம் போட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சீங்கல்ல, அதனால தான் இனி நீங்கள் விஜயா கிட்ட உண்மையை சொன்னாலும் விஜயா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இப்படி ஒரு வேலை செஞ்சேன். இப்போ புரியுதா? என்னை ஏமாத்துனதுக்கு உங்களுக்கு நானும் சரியான பதில் கொடுத்துட்டேன்ல, எனக்கு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீங்கன்னு உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் விஜயா வீட்டில் எல்லார் முன்னாடியும் என்னை தலகுனியை வச்சிட்டீங்க. அப்படி இருக்கும்போது இனி எப்படி உங்களை நம்ப முடியும்? அதனால தான் வேறு வழி இல்லாமல் உங்கள் பணத்தை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். போதுமா? இனி இந்த பணம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ரோகிணி. ரோகிணியை வசமாக மாட்டி விட்டுட்டேன், இனி எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு யோசிச்சா ரோகிணி என்னை ஏமாற்றிட்டு என்னுடைய எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாலே. எப்படி வந்து இதை விஜயா கிட்ட நம்ம சொல்ல முடியும்? விஜயா கிட்ட அப்படி பேசினாலும் அப்போ ரோகிணிக்கு நீங்கள் தான் இத்தனை நாள் உதவி செஞ்சீங்களான்னு கேள்வி கேட்பாங்க. எனக்கு நிறைய பிரச்சனை வருமே. ரோகிணி இப்படிலாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி ரோகிணி கிட்டேருந்து இந்த பணத்தை வாங்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சிந்தாமணி. ரோகிணியை நம்பி நான் ரொம்பவே ஏமாந்துட்டேன்.
எனக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அந்த ரோகிணி வேற எடுத்துட்டு போயிட்டா. இப்ப ரோகிணியால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு விஜயா கிட்டேயும் சொல்ல முடியாது, மனோஜ் கிட்டேயும் சொல்ல முடியாது. யாரும் என்ன நம்பவும் மாட்டாங்க. அப்படியே மீனாவும் முத்துவும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு தான் நிறைய பிரச்சனை வரும்னு என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க சிந்தாமணி. ரோகிணிக்கு உதவி செய்யறதுக்காக என் வீட்டில் தங்க வச்சேன். ரோகிணிக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் ரோகிணி என்னை புரிஞ்சுக்காம என்னை இப்படி ஏமாத்துவான்னு நினைக்கவே இல்லைன்னு ரோகிணி மேலே ரொம்பவே கோவமா இருக்காங்க சிந்தாமணி.